ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான கோவிலை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். 2 கோவில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கோவில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், நிறைய பேருக்கு தெரியாமலும் இருக்கலாம். தெரியாதவங்களுக்கு இந்த கோவில் ரொம்பவே சூப்பரான ஒரு கோவில்னு சொல்லலாம். வாங்க என்ன கோவில்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த கோவில் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கள்ளக்குறிச்சி டிஸ்ட்ரிக்ட் சங்கராபுரம் தாலுக்காவில் இந்த கோவில் இருக்குது. இந்த கோவில் நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆதி திருவரங்கம் ரங்கநாத சுவாமி கோவில். உங்கள் கோவிலுக்கு போனதுக்கப்புறமா வெளியிலேயே வந்து பூ மட்டும் வாங்கிட்டு விளக்கு கொஞ்சம் வாங்கிட்டு நாங்கள் விளக்கேற்றுறதுக்கு வந்துட்டோம். உள்ளே கோவிலுக்குள்ளே என்ட்ரி ஆகிறோமோ இல்லையோ வெளியிலேயே அவ்வளோ குரங்கு இருந்தது, நிறைய குரங்கு இருந்துச்சு. எனக்கு சும்மாவே பயம், குரங்கு அவ்வளோ பார்த்தோன்னே இன்னும் பயம் அதிகமாகிடுச்சு. அதுக்கப்புறம் சரி வெளியில் விளக்கேற்றிட்டு உள்ளே வந்து கோயிலுக்குள்ளே போயிட்டோம். விளக்கேற்றும் போதே பயந்து பயந்து நின்றுட்டு இருந்தேன் எங்கள் அண்ணி பக்கத்துலேயே, குரங்கு வந்துட்டு போகுது அப்படின்னு சொல்லிட்டு. பிரியா விளக்கேற்றி முடிச்சதுமே நாங்கள் வந்து உள்ளே போக ஆரம்பிச்சிட்டோம். இந்த கோவில் பார்த்தீங்கன்னா 5 ஏக்கர் பரப்பளவு இருக்குது. கோவில் உள்ளே போக போக போய்கிட்டே இருக்குங்க. அவ்வளோ தூண்கள் இருக்குது, ரொம்ப பழமையான இடங்கள்லாம் உள்ளே நிறையாவே இருக்குது. நாங்கள் ஃபஸ்ட்டு போனது பார்த்தீங்கன்னா ரங்கநாயகி சன்னதின்னு இருந்தது. அந்த ரூட் வழியாக உள்ளே போய் சாமி கும்பிட்டோம். சாமி கும்பிட்டுட்டு வேறு ஒரு பிளேஸ்க்கு போனோம். ஸோ அங்கே கோவில் பார்த்தீங்கன்னா போய்கிட்டே இருக்குது. என்னப்பா இவ்வளோ தூரமா அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. கோவிலோட பரப்பளவு அந்தளவுக்கு இருந்தது. 5 ஏக்கர் பரப்பளவில் இருக்குது. இது உள்ளே இருக்கக்கூடிய அந்த ரங்கநாதர் சிலை பார்த்தீங்கன்னா 29 அடி, அவ்வளோ பெருசாக இருந்ததுங்க. கோவில் வந்து பார்க்கவே ரொம்ப சூப்பராக பழமையான கோவிலாக இருந்தது. ரங்கநாதர் அப்படின்னு சொல்லும் போதே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவர் பள்ளி கொண்ட நிலையில தான் வந்து இருப்பார். படுத்திருக்கிற மாதிரி சிலை வந்து வடிவமைச்சிருந்தாங்க. உள்ளே வந்து ரங்கநாதர் சிலை படுத்திருக்கிற மாதிரி இருந்தது. தலைக்கிட்ட வந்து ஆதிசேஷன் சிலை வந்து ரொம்ப நல்லா பெருசாக இருந்தது. அப்புறம் உள்ளவே பிரம்மர் அந்த மாதிரி சிலைங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 2-3 சிலையெல்லாம் இருந்தது. அவ்வளோ ரொம்ப பெருசாக இருந்துச்சு பார்க்குறதுக்கே. கருவறை வந்து மூலவர் வந்து அவ்வளோ ரொம்ப சூப்பராக இருந்தாங்க பார்க்குறதுக்கே. சிலை பார்த்தீங்கன்னா 29 அடியில் இருக்குது. ஸோ இதை விட பெருசு வந்து நம்ம தமிழ்நாட்டில் இருக்கான்னு எங்களுக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சால் வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அங்கே உள்ளூரில் இருக்கிற மக்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய ரங்கநாதர் சிலையை விட இங்கே திருவரங்கத்தில் இருக்கக்கூடிய ரங்கநாதர் சிலை வந்து கொஞ்சம் அடி வந்து அதிகமான அடியில் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது உண்மையாக பொய்யான்னு தெரில. உங்களுக்கு தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இந்த கோவிலுக்கு போயிருக்கீங்களா? கோவிலை பற்றின கருத்துக்களையும் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் போனப்போ கோவிலில் கூட்டம் அதிகமாக இல்லை அப்படின்றதுனால நல்லா பொறுமையாக நிதானமாக நின்று சாமியை வந்து கும்பிட்டு வந்தோம். அப்புறம் சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா பிரகாரத்தை சுற்றி வரும்போது நிறைய சன்னதி இருந்துச்சு. அந்த எல்லா சாமியும் வழிபட்டுட்டு வெளியே வந்தாச்சு. வெளில வந்ததுமே பேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கோவிலுக்குள்ளே போகும்போதே நாங்கள் மறைச்சு தான் கொண்டு போனோம். வெளியில் குரங்கு நிறையா இருந்தது. பழம்லாம் வந்து குரங்கு வந்து எடுக்க வரும். பேக் பார்த்தோன்னே கிட்ட வர ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் பழமும் உள்ள சாமிக்கிட்ட வச்சுட்டு கொடுத்துட்டாங்க அவங்க எங்ககிட்டே. அதனால் நாங்கள் வந்து அதை குரங்குக்கு வெளியில் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்தோம். எங்கள் வீட்டுக்காரர் தான் பழத்தை வந்து எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்டு இருந்தாரு. ஒரு பழம் கொடுத்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு ஒன்று மட்டும் தானா, இன்னொன்று கொடு அப்படின்னு சொல்லிட்டு அதை வாயில் வச்சுக்கிட்டு கையில் இன்னொன்று வாங்கினதுக்கு அப்புறம் தாங்க என்ன விட்டுது வழி மறிச்சிக்கிச்சிங்க. ஆமாம், வீடியோவில் உங்களுக்கு நல்லாவே தெரியும். எனக்கெல்லாம் பயங்கர ஆச்சரியம், பயமாக இருந்துச்சு. அதனால் நான் தள்ளி நின்னே வீடியோ எடுத்துகிட்டு நின்றுட்டு இருந்தேன் நான். அப்புறம் வாங்கினவங்களே வந்துட்டு இருந்தாங்க ரிப்பீட்டடாக வாங்குறதுக்கு. எங்கள் வீட்டுக்காரர் என்ன பண்ணார், ஒருத்தருக்கே கொடுத்தா எப்படி அப்படின்னு சொல்லிட்டு தேடி எங்கெல்லாம் மரத்துலலாம் உட்காந்துருக்காங்களோ அவங்களுக்கு எல்லாருக்கும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றும் கொடுத்துட்டு இருந்தார். பாருங்கள், இன்னொரு குரங்கும் அதே மாதிரி தான் 2 வாங்கிட்டு போனாங்க. பின்னாடி மறைச்சி வச்சுட்டு ஒன்று ஒன்றா கொடுத்துட்டு இருந்தா. கடைசியாக ஒரு பழம் இருந்ததுங்க. அதை வந்து குரங்கு பின்னாடி இருந்து வந்து கையிலேருந்து பிடிங்கி என்கிட்ட சாப்பிட்ருச்சு. கையிலேருந்து அப்படியே அசால்ட்டாக நம்ம எப்படி வாங்குமோ அதே மாதிரி வாங்கிட்டு போச்சுல்ல குரங்கு. எனக்கு பயங்கரமாக இருந்தது. இவர் அசால்ட்டாக இருந்தார், பயமே இல்லாமல். அது என்ன பண்ண போகுது, ஒன்றும் பண்ணாது அப்படின்னு. ஆனால் எனக்கு கொஞ்சம் பயம். குரங்குக்கு வாழைப்பழம் கொடுத்துட்டு கோவிலை சுற்றி வந்துடலாம் அப்படின்ட்டு நாங்கள் வந்து கோவிலை சுற்ற ஆரம்பித்தோம். போகும்போது பார்த்தீங்கன்னா பசுமாடுலாம் வந்து கோவிலுக்கு வந்து கொடுப்பாங்க இல்லையா? ஸோ அதெல்லாம் கட்டி அதெல்லாம் வந்து பராமரிச்சுட்டு இருந்தாங்க. அதுக்குன்னு ஆள்லாம் போட்டு அதுக்கு தீனி போடுறது அதெல்லாம் வந்து ஒரு பக்கம் பராமரிச்சுட்டு இருந்தாங்க. அப்புறம் இன்னொன்று வந்து அந்த கோவிலை சுற்றி வரும்போதே ஒரு சைடில் வந்து கல்லெல்லாம் அடுக்கி வச்சுருந்தாங்க. இந்த மாதிரி கல்லை வந்து கோவிலில் போய் அடுக்கி வைக்கும் போது நம்ம வந்து சீக்கிரமாக வீடு கட்டுவோம், நம்ம மனசார வேண்டிட்டு பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து நம்பிக்கை இருக்குது இல்லையா? எங்களுக்கும் இருக்குது, ஒரு ஆசை தானே எல்லாருக்கும் சொந்த வீடு கட்டணும்னு சொல்லிட்டு நாங்களும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் போயிட்டு வீடு வந்து கல் வந்து அடுக்கி வச்சுட்டு வாங்க, சீக்கிரமாக நம்ம வீடு கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். எங்கள் வீட்டுக்காரரா சும்மா கல் மேலே கல் அடிக்கிட்டே இருந்தார். நான் அவங்க கிண்டல் பண்ணிட்டு இருந்தேன். இல்லைங்க, ஒரு 4-5 கல் தான் வச்சேன். ஸோ எனக்குமே சரி இது மாதிரி நான் இது வரையும் பண்ணதே கிடையாது. எந்த கோவிலுமே சரி இந்த மாதிரி எதுவும் பண்ணதே கிடையாது. சரி ட்ரை பண்ணி தான் பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து பண்ணியிருக்கேன். ஸோ எப்போ நிறைவேற இருந்தது நம்ம வந்து வெயிட் பண்ணி தான் நம்ம வந்து பார்க்கணும். நானும் கிண்டல் பண்ணிட்டு இருந்தேன். எங்க இத்தனை ஃப்ளோர்லாம் வேணாங்க, நமக்கு ஒரு 2 ஃப்ளோர் போதுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். சும்மா ஃபன்னாக அப்படியே பேசிட்டு கல்லை அடிக்கிட்டு அப்படியே திரும்பவும் கோவில் வந்து சுற்ற ஆரம்பிச்சிட்டோம். அவ்வளோ நல்லா
அமைதியா ரொம்ப மனசுக்கே சந்தோஷமா இருந்தது இந்த கோவில் நாங்க வந்தது. இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த தூண் இருக்கு பார்த்தீங்களா? இந்த தூண் வந்து ஒரே கல்லுல அந்த 4 தூண் இருக்கு பார்த்தீங்களா? அந்த வாலா நீளமா இருக்கக்கூடிய அந்த கல் பார்த்தீங்கன்னா, ஒரே கல்லுல வந்து பண்ணியிருக்காங்க. ரொம்பவே வந்து அது அற்புதமா அந்த டிசைன்லாம் பண்ணியிருந்தாங்க. ரொம்பவே சூப்பரா இருந்தது. அதுவும் எப்படி அந்த மேல இருக்கக்கூடிய அந்த கோபுரம் பார்த்தீங்கன்னா, அது எப்படி இத தூக்கிட்டு போய் மேல ஆ வச்சிருப்பாங்க அப்படின்றது யோசிக்க கூட முடியல நம்மளால. அத பாருங்களேன், அவ்வளோ அழகா வந்து அத வந்து பண்ணியிருக்காங்க. அதுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய களஞ்சியம் பார்த்தீங்கன்னா, தானிய சேமிப்பு களஞ்சியம் வந்து அத வந்து வச்சிருக்காங்க. இதில பார்த்தீங்கன்னா, அந்த காலத்தில வந்து தானியங்கள சேமிச்சு வச்சுப்பாங்க. ஸோ மழையில எதுவும் பாதிப்புலாம் ஏற்பட்டுறக்கூடாது. அதனால வந்து அந்த விதை போடக்கூடியது எதுவும் கிடைக்காம போயிடக்கூடாதுன்றதுனால அதில வந்து சேமிச்சு வச்சுக்குவாங்க. ரொம்பவும் பழமையான அந்த சேமிப்பு கிடங்குன்னு அத வந்து சொன்னாங்க. கோவிலுக்கு எதிர்லயே வந்து ஆஞ்சநேயர் கோவிலும் இருந்தது. ஆஞ்சநேயரையும் வழிபட்டுட்டு அப்படியே நாங்க ஸ்ட்ரெயிட்டா திருவண்ணாமலைக்கு வந்துட்டோம். திருவண்ணாமலைக்கு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து வரேன். நான் வந்து ஏற்கனவே வந்திருக்கேன். நான் ஸ்கூல் படிக்கும்போதே கிரிவலம் சுத்துறதுக்காக வந்திருக்கோம் பௌர்ணமிக்கு. அதில ஒரு சூப்பரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். அவ்ளோ பெரிய மலைய சுத்தி வரணும் பார்த்தீங்களா? அது வந்து கால் வலியே தெரியாம இருந்துச்சு. நல்லா சூப்பராவும் இருந்துச்சு அப்போ. நீங்க இப்ப தான் வந்திருக்கீங்க. நான் ஃபர்ஸ்ட் டைம் இப்ப தான் வரேன். நாங்க 2 பேரும் சேர்ந்து இப்ப தான் ஃபர்ஸ்ட் டைம் வரோன்னு சொல்லலாம். ஆமா தானே? ஆமா. அப்புறம் நமக்கு சொல்லவே வேணாம் திருவண்ணாமலை பத்தி நல்லாவே தெரியும். இந்த கோவிலும் ரொம்பவே பழமையான கோவில், சக்தி வாய்ந்த கோவில். அதனால நாங்க வந்திருந்தோம். நல்லா சூப்பரா வந்து கோவில ஃபுல்லா சுத்தி பார்த்துட்டு என்ட்ரன்ஸ் கோபுரம் பார்த்தீங்கன்னா, அவ்ளோ பெருசா இருந்ததுங்க. நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வரேன். ஸோ என்ட்ரன்ஸ் வந்து ரொம்பவே சூப்பரா இருந்தது. பார்க்கவே வந்து அழகா இருந்தது. ஸோ உள்ள நாங்க வந்து ஒரு ஒரு சன்னதியா உள்ள போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு அடுத்தடுத்த பிளேஸ்க்கு போனோம். உள்ள போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு பிரியாவும் ஒரு கிளிப் எடுத்தேன். அப்படியே வாமா மின்னலு அப்படின்ற மாரி நடந்து வந்துட்டு இருந்தது பிரியா. ஆய். சரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளிப் எடுத்தோம். எடுத்துட்டு நாங்க வந்து உள்ள போகும்போது எல்லாரும் மரத்த பார்த்து என்னமோ பார்த்துட்டு இருக்காங்க. ஐயோ! என்னவா இருக்கும் அப்படின்ட்டு நானும் போய் பக்கத்துல போய் பார்த்துக்கிட்டே இருந்தேன். அங்க பாருங்கன்னாங்க. ஆனா எனக்கு ஒண்ணுமே தெரியல. என்னப்பா தெரியுது அப்படின்னு கேட்கும்போது தான் வந்து சொன்னாங்க. மரப்பள்ளி வந்து அந்த மரத்துல இருக்கிறத வந்து பார்க்குறாங்க. அதுக்கு வந்து அவங்க என்ன சொல்றாங்கன்னா, மரப்பள்ளி மூலியமா சித்தர்கள் வந்து இருக்காங்க இன்னமும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அது பக்கத்துல எல்லாருமே அங்க அதான் பேசிட்டு இருந்தாங்க. இதுல ஒரு சிலருக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருப்பாங்க தெரியாம இருக்கும் இல்லையா? அப்ப சொல்லும்போது தான் நாங்களும் கேட்டுட்டு இருந்தோம். அது வந்து பார்த்தீங்கன்னா, சித்தர்கள் இன்னமும் வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க. நாங்களும் வந்து தேடி தேடி கண்டுபிடிச்சுட்டு அந்த மரம் கலர்லயே இருக்கிறதுனால ஈஸியா இருக்கும் கண்டுபிடிக்க முடியல. இதுக்கு முன்னாடி பார்க்குறவங்க அங்க இருக்கு பாருங்கன்னு புதுசா வந்து தேடுறவங்களுக்கு சொல்லி சொல்லி அப்படியே அட எல்லாரும் பார்த்துட்டு ஆமாங்க. இருந்தாங்க. ஒருத்தவங்க போயிட்டு நான் வந்து 3 பார்த்துட்டேன், 4 பார்த்துட்டேன் அப்படிங்க. என்னடா எனக்கு 1 கூட தெரியலையே அப்படின்ற மாரி தான் இருந்துச்சு. அப்புறம் ஒரு வழியா 2, 3 பார்த்துட்டோம். பார்த்துட்டு அங்கிருந்து நாங்க வந்து கிளம்ப ஆரம்பிச்சுட்டோம். நாங்க அதுக்கப்புறம் எங்க போனோம்னு பார்த்தீங்கன்னா, பிரசாதம் வாங்கலான்னு அங்க போனோம். அங்க வேற எதுவுமே இல்ல. முறுக்கு தான் இருந்தது. சரி முறுக்க வாங்கிட்டு வெளிய வந்தோம். ஸோ வர வழியில பார்த்தீங்கன்னா, கோவிலோட ஃபுல் மேப்பும் வந்து சூப்பரா வந்து மரத்தாலேயே வந்து குட்டி குட்டியா அழகா வந்து சூப்பரா வந்து ரெடி பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம கோவில் பக்கத்திலேயே பாருங்க, அந்த குட்டி குட்டி காரு, பஸ்ஸு அதெல்லாம் தத்ரூவமா இருக்கணும்னு அதையும் வச்சிருந்தாங்க. அது பார்க்கவே ரொம்ப அழகா இருந்தது. நான் உள்ள நோட் பண்ணி பார்த்தேன். பார்க்கவே ரொம்ப அழகா இருந்தது. அந்த சிலையோட அந்த டிசைன்லாம் சூப்பரா பண்ணியிருந்தாங்க. அத முடிச்சுட்டு நாங்க வந்து வெளிய போனோம். வெளில வந்து நெறைய உட்கார்றதுக்கு இடமா இல்ல நமக்கு கோவில்ல. அவ்ளோ நல்ல பெரிய கோவிலா இருந்துச்சுல்ல. ஒரு இடத்த நிழலா புடிச்சு உட்காந்துட்டு வாங்கிட்டு வந்து அந்த தேன்குழல் முறுக்கு நல்லா சாப்பிட்டோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் அங்கேயே உட்காந்துட்டு கிளம்பிட்டோம். அண்ணி வீட்ல வந்து பார்த்தீங்கன்னா, மேரேஜ் ஆன புதுசுல விருந்துக்கு வந்து கூப்பிட்டுருந்தாங்க. அப்ப தான் வந்து இந்த மாரி கோவிலுக்கு போயிட்டு வரலாம். பக்கம் எங்க ஊர்லேருந்து திருவண்ணாமலைக்குன்னு சொன்னதுனால, அப்படியே 2 கோவிலையும் பார்த்துட்டு வந்துட்டோம். நாங்க என்ஜாய் பண்ண மாதிரி நீங்களும் இந்த வீடியோ பார்த்து ரொம்பவே சந்தோஷமா என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். அடுத்த விளாக்ல நம்ம பார்க்கலாம். தேங்க் யூ.